அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மிக சிறந்த அறிமுகத்தை சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர். இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக விருது வாங்கிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய ஊடகங்கள் சீமானை வச்சு மட்டுமே அவங்களுடைய டிஆர்பி ஏற்றிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தொலைக்காட்சி நடத்திய நீயா நானா நிகழ்ச்சியுடைய ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா சீமான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தார். அங்கே போயிருந்த சீமான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த ஒரு 5 நிமிஷத்தால் விஜயோடைய டிஆர்பி இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், அன்றைய தினம் பிஸ்னஸ் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இனிமேல் சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தொலைக்காட்சிகள் போட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தற்போது சீமான சிறப்பு விருந்தினராக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் போகும்போது சீமானுக்கு ஏகப்பட்ட புதிய பட்டங்களை கொடுக்கறதும் புதிய விருதுகளையும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தற்போது ஒரு தனியார் நிகழ்ச்சியில் சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருந்தார். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த ஒரு தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இது வரைக்கும் யாருமே தராத ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலர் சீமான் அப்படின்னு சீமானுக்கு சிறப்பு உரை வழங்கியிருந்த ஒரு தொகுப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த அரங்கமே கைத்தட்டி ஆதரவு அளிச்சிருந்தாங்க. சீமானே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அந்த தொகுப்பாளர் அழைச்சி ரொம்ப சிறந்த அறிமுகத்தை கொடுத்துருந்தீங்க, யார் உங்களுக்கு இந்த தலைப்பை கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்களாகவே தான் அந்த உரையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அதிகமாக நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்கக்கூடிய இடத்துல சீமான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையான அரசியல்வாதியை காட்டுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானுடைய இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலையால இப்போ வரைக்கும் இந்த ஒரு இடத்தை பிடிக்க முடியாததற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி மிக சிறந்த ஆளுமையை பெற்றிருக்கக்கூடிய சீமானை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இனி வரும் காலத்தில் அண்ணாமலையால சீமானுடைய இடத்தை பிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.